நாட்கோ ஃபார்மா கம்பெனி என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா டெல்லி ஹைகோர்ட்ல போயிட்டு நோவா நாடிஸ்கோட அந்த பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது மார்ச் 2026. அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பேட்டன்ட் ஏன் நீங்க கேன்சல் பண்ணக்கூடாது. அண்ட் தென் அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறமா நோவா நாடிஸ் நிறுவனம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா கம்பெனி ஃபைலிங்ஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஒரு ஃபைலிங் எடுத்து போய் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் அந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகுது இருக்குல்ல மார்ச் 2026 முடிய போகுது. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்க ஏப்ரல் மே இல்ல அப்படின்னா இங்க இந்த வருஷம் ஃபுல்லாவே அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பேட்டன்ட் எக்ஸ்பைரி பண்ணி எடுத்துட்டு போவோம். எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டன்ட் எக்ஸ்பைரி முடியுதோ அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆக விடக்கூடாது அப்படின்ற பிளான் நோவா நாடிஸ் நிறுவனம் வந்து இறங்கிருக்காங்க. பட் ஆனா அப்படி பண்ணக்கூடாது. இங்க அவங்க பண்றதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா மோனோபோலியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கான ட்ரை வந்து பண்றாங்க. பட் ஆனா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோவா நாடிஸ்க்கு அகைன்ஸ்டா நாட்கோ ஃபார்மா கம்பெனி இங்க டெல்லி ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரொசீடிங் வந்து பண்ணிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் நிறுவனமே அதே தான் வந்து கேக்குறாங்க. நோவா நாடிஸ்கோட பேட்டன்ட் எதுக்காக நாங்க கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது எல்லாம் எதுக்காக நடக்குது அப்படின்னா செமக்ளூடேட் ப்ராடக்ட்ஸ்க்காக தான் வந்து நடக்குது. செமக்ளூடேட் ப்ராடக்ட்ஸ் உள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னா நோவா நாடிஸ்க்கு இங்க வீகோவி வந்து இருக்கு. அந்த இங்க ஒசிம்பிக் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இங்க நாட்கோ ஃபார்மா கம்பெனி அப்புறம் இந்தியால இருக்க இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் தயாரிச்சு கொடுக்க போறாங்க. அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நோவா நாடிஸ் நிறுவனம் இதை பண்றதா வந்து நாட்கோ ஃபார்மா கம்பெனி சொல்லியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாட்கோ கேட்கறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நோவா நாடிஸ்க்கு கொஸ்டின் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஹியரிங் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி அப்போ ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ பாப்போம் அதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல 6.6% வந்து ஏறி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா நல்ல ஒரு குட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த ஒரு குட் அப்டேட் கூடவே இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த்ல வந்து ஆவரேஜா ட்ரேட் ஆகுது வந்து ஒரு 15 லட்சம் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது 1 மந்த்ல இங்க பைஸ் எல்லாம் எல்லாமே பண்றாங்களா அது எல்லாத்தோட அமௌண்ட்டுமே 15 லட்சம் ஷேர்ஸ் தான். பட் ஆனா நேத்திக்கான மார்க்கெட்ல 51 லட்சம் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிருக்கு. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு ஹெவியான டிமாண்ட் இருக்கிற ரீசனால பேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு 6.6%. சரி இதுக்கு பின்னாடி இருக்க குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது மேஜரான நியூஸா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கவர் பண்ணப்படல. பட் ஆனா ஏறதுக்கு பின்னாடி இது ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆடானா வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க டேவிட் பிஆர் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி வச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த மீடியா அண்ட் தென் பிராண்டிங் ஒர்க் எல்லாமே பாத்துக்கிற ஒரு கம்பெனியா கூட நீங்க வச்சுக்கலாம். சோ இந்த ஒரு கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க் வந்து இங்க கொலாபரேஷன் வைக்கிறாங்க. சோ இப்போ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சவுத் இந்தியன் பேங்கோட இந்த கேரளா பிரசன்ஸ் வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போறதுக்கான அந்த ஒரு பிராண்டிங் ஒர்க்ஸ்ல வந்து இறங்குவாங்க. சோ இந்த ஒரு பிராண்டிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மீடியா ஃபார்மேட்டா தான் வந்து இருக்கும். சோ அது மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மீடியால எடுத்து போய் சேர்ப்பாங்க. அப்புறம் இங்க பிராண்டிங் விசிபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கான எல்லா மோட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க. சோ இது மூலமா கேரளால இங்க மூல முடுக்குல எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற பிளான்ல தான் சவுத் இந்தியன் பேங்க் வந்து இருக்காங்க. ஏற்கனவே சவுத் இந்தியன் பேங்க்ல கேரளா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா திரும்ப இந்த பிராண்ட் வந்து ரீகால் பண்ற விதமாவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. சோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து அவங்களோட பிராண்டிங் பிரசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேஜரான ரீசனா இந்த மார்க்கெட் வந்து ஏத்திருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த பிசினஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிசினஸ் அப்டேட்டா தான் வந்து வந்திருக்கு. Q3 பிசினஸ் அப்டேட்டை பொறுத்தவரை எல்லாமே வந்து பார்த்தா பாசிட்டிவா இருக்க ரீசனால மார்க்கெட் ஏறி இருக்காங்க. டாக்டர் ரெட்டி புதுசா வந்து ஹெப்படைட்டிஸ் இன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஹெப்படைட்டிஸ் இ அப்படின்னா அது எதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா இங்க லிவர் டிசீஸ்க்காக ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்கு. லிவர் டிசீஸ்னு பொறுத்தவரை எங்க லிவர் ஃபெயிலியர் ஆகுது அண்ட் தென் லிவர் ஃபெயிலியர் ஆகுதுன்னும் போது கண்டிப்பா அது டெத் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்கும். சோ இந்த மாதிரி இந்த ஹெப்படைட்டிஸ் இன்றது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லிவர் பேஷன்ஸ்க்காக ஆப்ரேட் பண்ற ஒரு ட்ரக்கா வந்து இருக்க போகுது. இந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டாக்டர் ரெட்டி நிறுவனம் வந்து லான்ச் பண்றாங்க. எதுக்காக ஸ்பெஷலா வந்து ஹெப்படைட்டிஸ் இ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிசிஜியோட அப்ரூவலோட இந்தியால வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்க. 18ல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் வந்து இங்க லிவர்ல எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்னும் போது அவங்களோட இம்யூன் சிஸ்டமோட ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த நீங்க லிவர் சுத்தி இருக்க டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக்கா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது இந்தியா ஃபுல்லா எதிர்ப்பு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வந்து தேவை. சோ அதுக்கான பார்ட்னர்ஷிப்பா வந்து சென்சன் மெலோ ஓக் ஃபார்ம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூரிக் ஃபார்ம்ன்ற 2 கம்பெனி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா திரும்ப டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறாங்க. சோ இது வந்து டாக்டர் ரெட்டில ஒரு பெரிய அப்டேட்டா வந்திருக்கு. டைட்டன் கம்பெனியோட Q3 பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. சோ இதுல என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 40% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல ரிப்போர்ட்டா வந்திருக்கு. மெயினா இந்த 40% இந்த ரெவன்யூ வந்து ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஜுவல்லரி செக்மெண்ட் வந்து சூப்பரா பண்ணிருக்கதா சொல்றாங்க. 85% டைட்டனோட ரெவன்யூ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த செக்மெண்ட் வந்து 41% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா growth இருக்குதா வந்து சொல்றாங்க. இங்க கஸ்டமரை பொறுத்தவரை இங்க வந்து பிளாட்டா தான் வந்து இருக்கு. பெருசா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து உள்ள வரல புது கஸ்டமர்ஸ். பட் ஆனா இங்க ஏற்கனவே இருக்க கஸ்டமர்ஸ் இங்க கோல்டு வந்து வாங்குறாங்க. அந்த கோல்டோட பிரைசஸ் வந்து அதிகமா இருக்க ரீசனால இந்த கம்பெனிக்கு ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. அண்ட் தென் இந்த கம்பெனியுமே வந்து ஒரு 47 புது ஸ்டோர்ஸ் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல 24 ஸ்டோர்ஸ் வந்து கேரட் லைனோட ஸ்டோர்ஸா மட்டுமே இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட இன்டர்நேஷனல் பிசினஸ்மே 91% வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏறி இருக்கதா வந்து சொல்றாங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பிசினஸ் சூப்பராவே வந்து இருக்கு. மெயினா கோல்ட பொறுத்தவரை இங்க கோல்டு காயின் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்காக வாங்குறவங்க அதிகமான அமௌண்ட் வந்து இருக்கதா சொல்றாங்க. செகண்டா வந்து இருக்குது இங்க வெட்டிங் சீசனும் ஃபெஸ்டிவல் டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமா வந்து வந்துருச்சு. சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளைன் கோல்டுலயும் அப்புறம் இங்க ஸ்டட்டட் ஜுவல்லரியும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சேல்ஸ் நடந்ததா சொல்றாங்க. இங்க டிசைன் ஓரியன்டான அந்த ஒரு ஜுவல்லரி செக்மெண்ட்டுமே சூப்பரான சேல்ஸ் இருக்கதா வந்து சொல்றாங்க.
இங்க வாட்ச் பிசினஸ் அண்ட் அதர் பிசினஸ் பொறுத்தல இங்க வாட்ச் பிசினஸ்ல அனலாக் பிசினஸ் சூப்பரா இருக்கதா சொல்றாங்க. ஸ்மார்ட் வாட்சஸ் மட்டும் ஒரு 26% வந்து டிராப் ஆயிருக்கதா சொல்றாங்க. சோ இது எல்லாமே தாண்டி இந்த பிசினஸோட ஓவரால் அப்டேட்டா பார்த்தோம் அப்படின்னா சூப்பராவே வந்திருக்கு. 40% ரெவன்யூ growth வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து நேத்திக்கான மார்க்கெட்லயுமே ஒரு 2ல இருந்து 3% வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஏறி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஷார்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க புல்லிஷ் ராலி வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு ரீசனால இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பொசிஷன் வந்து எடுத்து வைக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல. இந்த ஒரு ரீசனால தான் மார்க்கெட்ல வந்து ஏறுது. பட் ஆனா ஆக்சுவலா பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் growth வந்து விழுந்திருக்கு. காசாவோட ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. காசா வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. டெபாசிட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. இந்த அப்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாத்துருந்தோம். ஆக்சுவல் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல தான் வந்திருக்கு. பட் ஆனா இங்க ஸ்டாக் வந்து ஏத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து ஃபுல்லாவே ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புல்லிஷ் ரன் இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க 1ல இருந்து 2 மாசத்துக்கு. அந்த ஒரு ரீசனால அதிகமான பையிங் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இதனால தான் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ஏறி இருக்கு. எஸ் பேங்கோட ரிப்போர்ட்டும் வந்து வந்துருந்துச்சு. அந்த பேங்கோட ரிப்போர்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க லோன் growth வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து இல்ல. அண்ட் தென் டெபாசிட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து இல்ல. இங்க எல்லா நம்பர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கா தான் வந்து இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு காசா growth பாத்தீங்க அப்படின்னா 8.5% தான் வந்து இருக்கு. இதுவே இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% வந்து இருக்கு. இங்க 30% இந்த growthன்றது எப்படி இருக்கு அண்ட் தென் இங்க 8.5% growthன்றது எப்படி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து இன்னும் ஸ்டில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டர்ன் ஓவர் வந்து ஆக ஆரம்பிக்கல. டெபாசிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உள்ள வரல. லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்கப்படல. இது எல்லாமே என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்க காம்படிஷனோட வந்து பாத்தீங்கன்னா இவங்க புவரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி பக்கம் நம்ம போகாமலே வந்திருக்கோம். எப்ப இந்த பிசினஸ் டர்ன் ஓவர் ஆகுதோ அந்த டைம்ல மட்டும் உள்ள போவோம். டாடா குரூப்போட 2026 பிளான் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளானா வந்திருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான எக்ஸிகியூஷன் வந்து பண்ணணும். இதுதான் 2026 டாடா குரூப்போட டோனா வந்து இருக்கு. இங்க பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகியூஷன் பண்றதும் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரிசர்ச் பண்ணிட்டு மார்க்கெட் உள்ள இறங்குறது தான் பின்னாடி இருக்க ரீசனா வந்து இருக்கு. இங்க குளோபல் வாலட்டிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது என்னவோ உண்மைதான். இந்த வாலட்டிலிட்டி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்க்கணும், பயப்படக்கூடாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்த்துட்டு இங்க எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எக்ஸிகியூஷன் வந்து ப்ராப்பரா பண்ண முடியுமோ அதுக்கான ரிசர்ச் வந்து பண்ணுங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இங்க எக்ஸிகியூஷனை பொறுத்தல இங்க எக்ஸாக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன டைம் வந்து டெலிவரி கொடுப்போம்னு சொல்லிங்களோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி கொடுக்குறதுனா பிளான் வந்து போகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த டைம்ல வந்து செல் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த டைம்ல செல் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனி எடுக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே அந்த எக்ஸிகியூஷன் பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா முடியணும். அதுதான் 2026 பிளானா வந்து இருக்கு. அதுக்கு அடுத்ததான் அவங்க சொல்றது கால்குலேட்டடான ரிஸ்க்ஸ் வந்து எடுப்போம். அதாவது நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்றோம் அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நாங்க இப்ப பார்க்கல அப்படின்னா கூட எங்களுக்கு பரவாயில்ல. பட் ஆனா ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்க ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்தா மட்டும் போதும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க இப்ப பண்ற ஏரியாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவி மொபைல் போன்ஸ் அப்புறம் இங்க ஏஐக்கான அந்த டேட்டா சென்டர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்றாங்களே. இந்த மாதிரியான லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவோம். ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கால்குலேட்டடான ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறாங்க. ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு அதுக்கான பெர்ஃபெக்ட்டான எக்ஸிகியூஷன் வந்து பண்ண போறாங்க டாடா குரூப். JLR கம்பெனி இது மட்டும் இங்க Q3 பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த பிசினஸ் அப்டேட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கம்பெனியோட இந்த ஹோல்சேல் சேல்ஸா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா இங்க ரீட்டைல் சேல்ஸா இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராப் ஆயிருக்கு. ஹோல்சேல் சேல்ஸ் வந்து 43% வந்து டிராப் ஆயிருக்கு. இங்க ரீட்டைல் சேல்ஸ் வந்து 25% வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல டிராப் ஆயிருக்கு. அப்படின்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா இங்க ஹோல்சேல் சேல்ஸா 1 லட்சம் வண்டி விக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சோம் அப்படின்னா இப்ப கரண்டா அவங்க வித்திருக்க அமௌண்ட் வந்து வெறும் 57,000 வண்டியா தான் வந்து இருக்கு. 43% வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மிஸ் ஆகுது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க சைபர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா இந்த கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் வந்து வெளியே வரல. இங்க ஜாகவரோட ப்ரொடக்ஷனோ இல்ல அப்படின்னா இங்க ரேஞ்ச் ரோவர் இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வராத ரீசனால இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. இது வந்து ஹோல்சேல் சேல்ஸையும் ரீட்டைல் சேல்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கால 68% வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. அதாவது இந்த JLR பிசினஸ் வந்து 68% வந்து டிராப் ஆயிருக்கு இங்க நார்த் அமெரிக்கால. அண்ட் தென் இங்க யூரோப்லயும் சைனாலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. இங்க யூகேலயும் மிடில் ஈஸ்ட்லயும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ஜாகுவார் அந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து இருக்கு. அது எல்லாமே ஃபேஸ் டவுட் ஆயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. இந்த கம்பெனியோட பிசினஸ்ல இப்ப கரெக்டா வந்து போயிட்டு இருக்குது. ரேஞ்ச் ரோவரும் அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க டிஃபெண்டரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. ரேஞ்ச் ரோவரோட மெயினா இருக்கிற ஸ்போர்ட்ஸ் வண்டியை பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா போயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. SUV வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே வந்து இருக்கு. ஓவரால் அப்டேட்ல என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆன ரீசனால இங்க அதிகமான வால்யூம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களால கொடுக்க முடியல. அந்த ஒரு ரீசனால ஹோல்சேல் சேல்ஸும் அண்ட் தென் ரீட்டைல் சேல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. நார்த் அமெரிக்கால பெருசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல 68% வந்து பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. விப்ரோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஆஃபீஸ் பிரசன்ஸ் வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறாங்க. நவி மும்பைல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏரோலின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த ஏரோலின்ற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா லீஸுக்கு வந்து எடுக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டா வந்து இருக்கும்னு சொல்றாங்க. இதோட மந்த்லி ரெண்டா மட்டுமே 97 லட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 67 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ண போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆனுவலா வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்ட் அமௌண்ட்டுமே. இந்த அளவுக்கான இங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனில நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஆஃபீஸ் வந்து வர சொல்லியிருக்காங்க.
அப்படி அவங்க ஆஃபீஸ் வராங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஸ்பேஸ் வந்து தேவையில்ல. ஸோ அதனால இங்க நவி மும்பைல இந்த ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர்அலி வந்து பார்த்தீங்கன்னா மச் சீப்பர் தென்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க மும்பையோட அந்த ஹாட் ஸ்பாட்டோட இங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பரா இருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்பேஸை சூஸ் பண்ணி இதை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நேத்திக்கான மார்க்கெட்ல ட்ரெண்ட் கம்பெனி வந்து இங்க 8% வந்து விழுந்திருக்கு. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணப்படல. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல பிசினஸ் growth இருந்துட்டே இருந்துச்சு. அதனால அதிகமான வேல்யூஷன்ஸ் கொடுத்து வாங்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனா இப்போ ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதிகமான வேல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரல பிசினஸ் ரிப்போர்ட்டா. ஸோ அந்த ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா இங்க செல் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. அதனால மார்க்கெட்ல ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இறங்குது. அதிகமான வேல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா பிசினஸ் growth அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகப்படல. இங்க பிசினஸ் பொறுத்தவரை ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 17% வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஆக்சுவலா இந்த கம்பெனியோட பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெவன்யூ growth வந்து 40% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். 40% இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆகிற அந்த ஒரு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 17% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபேக்கா இருக்கு. இந்த ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா செல் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் தென் இந்த கம்பெனியோட புது ஸ்டோர்ஸ்ல இருந்து வர அந்த ஒரு ரெவன்யூ அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்க ஸ்டோர்ஸ்ல இருந்து ரெவன்யூ வந்து வர மாட்டேங்குது. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட ரெவன்யூ பர் ஸ்டோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 11% வந்து விழுந்திருக்கு. அதாவது ஒரு ஸ்டோர் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ மீட் பண்றது 11% வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. ஸோ இங்க ஏற்கனவே இருக்க ஸ்டோர்ஸ் வந்து ரெவன்யூ வரல, புதுசா இருக்க ஸ்டோர்ஸ் வந்து ரெவன்யூ வந்து வருது. ஸோ இந்த மாதிரி இந்த பிசினஸ் அப்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவா இருக்க ரீசனால அதுக்கான வேல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகிற ரீசனால மார்க்கெட்டை இறக்கிருக்காங்க. ரிலையன்ஸ் கம்பெனி வந்து நேத்துக்கான மார்க்கெட்ல 4% வந்து விழுந்திருக்கு. இது பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து மெயினான ரோல் வந்து பிளே பண்ணுது. இந்த க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பிரைசஸ் அதிகமாகிற ரீசன்னால இங்க யூஎஸ் வெனிசுலாவுக்கும் நடுவில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. இந்த ஒரு ரீசனால க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கு. அப்படி இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஏறுது அப்படின்னா இந்த கம்பெனியோட ரிஃபைனரி மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இங்க டிராப் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் பிரஷர்ல வந்து வர ஆரம்பிக்கும். சோ இந்த ஒரு ரிஃபைனரியில வந்து பாத்தீங்கன்னா மார்ஜின் குறைய இந்த கம்பெனி பிசினஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்க ரீசன்னால இந்த கம்பெனியோட ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருக்காங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ரூமர் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வந்து ஜாம் நகர்ல ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஷிப்மெண்ட் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி அபிஷியலா வந்து டிலே பண்றாங்க. நாங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் எதுவுமே வாங்கல, ஜாம் நகர்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவும் வரல அப்படின்ற மாதிரி டினை பண்ணிருக்காங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாமே தப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து சொன்னது என்ன அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து இதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பார்க்கப்படுது. ஸோ ஓவராலா என்ன அப்படின்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிச்சு அப்படின்னா இந்த கம்பெனியோட ரிஃபைனரி மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அந்த இந்த கம்பெனி ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதும் இல்ல. ஜெப்டா கம்பெனி இன்-ஆப் யூபிஐ வந்து பாத்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெப்டால வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா அது கூகுள் பேக்கு ரீடைரக்ட் வந்து ஆகும். இல்ல அப்படின்னா போன் பேக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீடைரக்ட் வந்து ஆகும். ஸோ அங்கிருந்து நம்ம பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். பட் ஆனா இப்போ என்ன அப்படின்னா இந்த கம்பெனியோட ஆப் உள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூபிஐ வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து லிங்க் பண்ணிடுவாங்க. கூகுள் பே, போன் பே மாதிரி கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா லிங்க் பண்ணிடுவாங்க. இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆப்ரேட் இருக்கும் அந்த மாதிரி இன்-ஆப்பா வந்து பாத்தீங்கன்னா யூபிஐ வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ரீசனால அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இங்க கூகுள் பே அண்ட் தென் போன் பேக்கு ரீடைரக்ட் ஆகி போகுது அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஆக மாட்டேங்குது. அந்த நீங்க பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நடக்க மாட்டேங்குதா சொல்றாங்க. ஸோ இது எல்லா செட்பேக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மூவ்மெண்ட் மூலமா இங்க தவிர்க்கப்படும் அப்படின்ற ரீசனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்டேட்டா பார்க்கப்படுது. யூபிஎஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க ருப்பி வந்து பினான்சியல் இயர் 2027ல ₹94 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பினான்சியல் இயர் 2026 எண்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ₹92 வரைக்கும் போகலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இங்க ₹91 இருந்து இங்க ₹92 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர் 2026 இந்த ஒரு சப்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஆனா இந்த கம்பெனிஸோட இந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்றாங்க. இந்தியன் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஆனா இங்க இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸா பார்க்கும்போது ஜிடிபி growthலாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பட் ஆனா நாமினல் ஜிடிபி growth வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான பெருசான growth வந்து இல்ல. கம்பெனிஸ் வந்து இன்னும் ஏர்னிங்ஸ் எல்லாமே இங்க மேக் பண்ணது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் இங்க ட்ரேட் இம்பேலன்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ இது எல்லாமே அங்க வந்து நடக்கிற ரீசன்னால இங்க ருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா ₹94 வரைக்கும் போகலாம் பினான்சியல் இயர் 2027ல. இப்போ வந்து ₹92 வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூபிஎஸ் சொன்ன ஒரு ரிப்போர்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தேவயானி இன்டர்நேஷனல் அப்புறம் இங்க சஃபாரி ஃபுட்ஸோட இந்த ஒரு மெர்ஜரை பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இதுல ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு. இங்க தேவயானியும் சஃபாரி ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேருது அப்படின்னும் போது இங்க KFC, பீஸா ஹட்டோட இங்க இந்தியால வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டோர்ஸ் வந்து இவங்க தான் வந்து ஆப்ரேட் பண்ண போவாங்க. இங்க சஃபாரி ஃபுட்ஸ் வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆகாது. தேவயானி இன்டர்நேஷனல்ன்ற ஒரே கம்பெனி இருக்கும். இந்த ஒரே கம்பெனி கீழ வந்து பாத்தீங்கன்னா இங்க KFC, பீஸா ஹட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். பட் ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்க பீஸா ஹட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு இங்க இந்தியாவை பொறுத்தளவுல. அண்ட் தென் இந்த கம்பெனியை பொறுத்தளவுமே. ஆனா இங்க KFC பொறுத்தளவு ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கு. பட் ஆனா ஓவராலா இங்க பீஸா ஹட் இங்க KFC நீங்க கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால இங்க தேவயானி இன்டர்நேஷனல் பக்கம் நம்ம போகாமலே இருப்போம். அப்புறம் இப்ப சஃபாரி ஃபுட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆக போகுது. இன்னொரு ஒரு 12 மாசம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த டைம்லயுமே இந்த ரெண்டு கம்பெனியுமே லாஸ் மேக்கிங்கா தான் வந்து இருக்கு. சோ அதனால பார்த்து என்ன இதெல்லாம் வந்து டிசைட் பண்றது பெட்டரா வந்து இருக்கும். இந்த பக்கம் போகாம இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணாம இருக்கிறதே பெட்டரா வந்து இருக்கும். சென்செக்ஸ் நிஃப்டி நேத்திக்கான மார்க்கெட்ல அதிகமாவே வந்து விழுந்திருக்கும். சென்செக்ஸ் வந்து 400 பாயிண்ட்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கும். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா ரிலையன்ஸ்
இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து 4% வந்து மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 2% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல விழுந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே மேஜரான பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ இது ரெண்டுமே டிராப் ஆகுதுன்னும் போது இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரஷர்ல இருக்கும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கான மார்க்கெட்ல நடந்திருக்கு. அண்ட் நீங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை இங்க இன்ஃப்ளோவே வந்து பாத்தீங்கன்னா வரல, அவுட் ஃப்ளோ தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அவுட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் ருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரஷர்ல தான் வந்து இருக்கு. அண்ட் தென் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து Q3 பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து வரும்போது இந்த கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷர்ல வந்து இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் நீங்க அடுத்த ரீசனா வந்து இருக்கு யூஎஸ்க்கும் வெனிசுலாவுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு இம்பாக்டா வந்து இருக்கட்டும். அண்ட் நீங்க ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மேல டாரிஃப் போடும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி தான் நேற்றுக்கு மார்க்கெட் வந்து இறங்கிருக்கு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா இதான் எனக்கு மார்க்கெட் நியூஸ் வந்து இருக்கு. அடுத்த நியூஸ்ல வந்து சந்திப்போம். பாய்.